ஹாய் வின், நான் படிக்கும் பள்ளியிலே பல புதிய திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தினமும் 2 hours ஆஃப் பிளேயிங் ஹாக்கி, கேரம், டேபிள் டென்னிஸ், பேஸ்கெட் பால், கராத்தே, ஸ்விம்மிங், யோகா எக்ஸெட்ராவுக்கு கோச்சிங்லாம் தருவாங்க. கிளாசிக்கல் டான்ஸ், வில்லேஜ் டான்ஸ் கூட கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, காம்படிஷன் நடத்தி கிரேட் கொடுப்பாங்க. நான் டென்னிஸ், ஹாக்கியில் ஓ கிரேட், அதாவது அவுட்ஸ்டாண்டிங் கிரேட் வாங்கியிருக்கேன். மினிமம் 5 கேம்ஸில் கிரேட் வாங்கிட்டா ஸ்போர்ட்ஸ் டிகிரி அப்படின்னு 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஹாய் ஜாலி ஜின், நானும் உங்கள் ஸ்கூலில் வந்து சேரட்டுமா? உங்கள் ஸ்கூல்லையே ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சேர்ந்து பிரின்சிபல் கிட்ட ரிக்வெஸ்ட் செய்தால் உங்கள் பள்ளியிலே இந்த ஸ்கீம் கொண்டு வருவாங்களே. ஆனால் எங்கள் பள்ளியிலே இடம் நிறையவே இல்லையே. இருக்கும் இடத்திலே ப்ராக்டிஸ் செய்துட்டு கிரேடிங் காம்படிஷன் போது ஏதாவது ஒரு ப்ளே கிரவுண்டில் போய் காம்படிஷன் நடத்தி பிறகு கிரேட் செய்யலாமே. நீ சொல்வது உடனே நடக்குமா? நடக்கும், நம்புவோம். நான் பொம்மையை உடைத்துவிட்டு வேறு புது பொம்மையை வாங்க போகிறேன். என் ஃப்ரெண்ட் அப்படித்தான் செய்தான். தப்பு எவ்வளோ வேகமாக பரவுது பார்த்தியா? உன் ஃப்ரெண்டு செய்தது தப்பு, அதனை போய் 10 பேர் காப்பி செய்கிறீங்களே. அவன் செய்த ஏதாவது நல்லதை காப்பி செய்யக்கூடாதா? ஐயோ, நல்லது காப்பி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என் நண்பன் அவன் கூட படிக்கும் சக மாணவனுக்கு கை ஃப்ராக்சர் ஆயிட்டதுனால அவனுக்கு 20 பக்கம் நோட்டு எழுதி கொடுத்தான். நான் எழுதினா என் கையெல்லாம் வலிக்கும். அதுவே பொம்மை உடைக்கிறதுனா ரொம்ப ஈஸி. தப்பை ஈஸியாக செய்யலாம்.